ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். காலையிலேயே எழுந்துச்சு அதுக்கான வேலைலாம் நிறையவே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு மைல்டாக வந்து ஒரு தலைவலி மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அதையும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 11 o'clock மேலே பார்த்தீங்கன்னா தலைவலி ரொம்பவே சிவியர் ஆகிடுச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியல. நானும் தைலம் போட்டு பார்த்தேன், என்னென்னவோ போட்டு பார்த்தேன், முடியல. கோல்டு வேறு இருக்கிறதுனால மூச்சு ரொம்பவே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. 11 o'clock மேலே நான் வந்து பாதி நேரம் தூங்குறதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 11 o'clock தூங்கிட்டு எழுந்து லஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் சாயங்காலம் தான் எழுந்திரிக்க முடிஞ்சுது. சரி, ஒரு 5 o'clock ஆகிடுச்சு, இதுக்கு மேலே படுத்துகிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுந்து கடகடன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோ ஷார்ட்ஸில் எடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டு நான் இப்போ தான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன். காலையில் ஆரம்பித்தது இப்போ வந்து ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் நான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன். ஸோ இந்த டேயில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ 3rd trimester இருக்கிறதுனால எனக்கு கால்லாம் நல்லாவே ஸ்வெல்லிங் ஆகுது. அதனால நைட்டு டிஸ்கம்ஃபர்ட்டில் வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கே ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ நான் மார்னிங் வந்து அம்மா வீட்டில் ஒரு 10 o'clock தான் எழுந்துக்கிறேனே. எனக்கு 3rd trimester தான் மேஜரான நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. 1st trimester வாமிட்டிங் டயர்ட்னஸ்லாம் இருந்தாலும் கூட 3rd trimester வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் எப்போயுமே மார்னிங் எழுந்த உடனே 5 to 10 minutes வந்து சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு. தென் நான் மேலே போட்ட பெட்ஷீட்லாம் மடித்து இப்படி வச்சுருவேன். எனக்கு எப்போயுமே பெட்ஷீட்லாம் வந்து க்ளீனாக இருக்கணும். மெஸ்ஸியாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் எப்போயுமே தரையில் படுக்கிறது தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜென்ரலாகவே பாய் விரித்து மட்டும்தான் கீழே படுப்பேன், ஒரு தலைகணி தான் வச்சுக்குவேன். ஆனால் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. என்னோடய 5th month ஆஃப் ப்ரெக்னென்சியில் நான் படுற கஷ்டம் பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ப்ரெக்னென்சி பில்லோ வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த பில்லோ எனக்கு ஒரு சேவியர்னே சொல்வேன். ஏன்னா வந்து நான் எப்போயுமே சைடில் படுக்கவே மாட்டேன், கவுந்தடிச்சு படுப்பேன், இல்லை நேரில் படுப்பேன். டாக்டர் இந்த 2 பொசிஷனுமே ப்ரிஃபர் பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த பில்லோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பில்லோட யூசஸ் அப்புறம் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி என்னோடய பேஜில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பில்லோ ஒன் சைடாக படுக்கிறதுனால வர பேக் பெயினை ரொம்பவே எனக்கு ரிலீஃப் பண்ணி கொடுத்தது. பெட்ஷீட் பில்லோஸ்லாம் நீட் பண்ணி முடித்தோன்னா நான் வந்து காஃபி போட வந்துட்டேன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு அயமாக்கெலாம் காலையில் கண்டிப்பாக காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ காலையில் காஃபி குடிக்கலன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க எல்லாருமே. இப்போ வச்சு வீட்டில் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கிளாஸில் தான் குடிக்கிறாங்க. எங்கள் தாத்தா இருந்தப்போலாம் அவர் வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸ் அளவுக்கு காஃபி குடிப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ அடிக்ட்டு காஃபிக்கு. நான் ஜென்ரலாகவே மார்னிங்கில் டாக்டர் ப்ரிஃபர் பண்ண ப்ரோட்டீன் பவுடர் தான் குடிப்பேன். இருந்தாலும் அன்றைக்கி லைட்டாக எழுந்துக்கும் போது தலைவலி இருந்ததுனால நானுமே காஃபி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்குமே ஒரு கிளாஸ் காஃபி போட்டுக்கிட்டேன். எனக்கு எப்போயுமே காஃபி திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு பட்டர் பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அன்றைக்கி அம்மா கிட்ட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் கேட்டிருந்தேன். எனக்கு அம்மா செய்கிறதுல இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ரொம்பவே ஃபேவரட். இதோட ரெசிபி என்னவோ ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப எம்மியாக இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோன்னா கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். டெய்லி சேர்கிற துணிலாம் மறுநாள் காலையில் வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். ஃபர்ஸ்ட்லாம் அம்மாவுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறனோ இல்லையோ கடையில் இருப்பேன். இப்போலாம் எனக்கு கடைக்குள்ளேயே சேர்க்குறதில்ல. அதனால நான் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அம்மாவும் அப்பாவும் ப்ரொவிஷன் ஷாப் தான் வச்சுருக்காங்க. மேரேஜ் முன்னாடிலாம் தூங்கி எழுந்தோடனே நான் வந்து கடைக்கு போயிடுவேன். இப்போ அம்மா கடையை பார்த்துக்கிறதுனால நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நான் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியை முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளை நான் எப்போயுமே செஞ்சுட்டே தான் இருப்பேன். சில நேரங்களில் என்னாலையுமே உடம்பு சுத்தமாக முடியாத நேரத்தில் படுத்துட்டு மிச்ச நேரம்லாம் ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சி வேலை செஞ்சிட்ருந்தேன். அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்னோடய சரௌண்டிங்ஸும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். இந்த ஜென்ரேஷனில் நிறையா பேர் வந்து ப்ரெக்னென்சி வந்து ஓவராக ஹைப் பண்ணி விட்டுட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸால் அந்த பீரியடில் வந்து எழுந்தே நிற்க முடியாத அளவுக்கும் ஓவராக ஹஸ்பண்டோட அட்டென்ஷன்லாம் சீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருமே வந்து ஈக்குவலாக ப்ரெக்னென்சியோட ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கணும். அதுக்குன்னு வந்துட்டு ரொம்ப சீன் போட்டு வந்து ஹஸ்பண்டோட அட்டென்ஷன் சீக் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சில பேர் உடனே சொல்லுவாங்க ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. நான் அதை வந்து டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
இருந்தாலும் எழுந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு, அவங்களோட வேலையே பார்த்துக்க முடியாத அளவுக்கு யாருக்குமே இருக்காது. எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம்னு சொல்லுவேன். ஸோ உங்களால் முடியும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி நீங்களே எழுந்து நின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்படியே ஃப்ளோவில் தானாக போகும். அது இல்லாமல் படுத்துக்கிட்டே எல்லாரையுமே வேலை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ப்ரெக்னென்சி டைமில் என்னோடய ஹேரில் நல்லாவே ஒரு க்ரோத் தெரியுது. முடியெலாம் சுத்தமாக கொட்டுறதில்ல. இருந்தாலுமே என்னோடய ஹேரில் அந்த ஃப்ரிஸினஸ் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக ஹேருக்கு விவிடி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அத்தை செஞ்ச ஆயில் வந்து நான் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து இன்னும் எடுத்துகிட்டு வரல. இனிமேல் தான் எடுத்துகிட்டு வர சொல்லணும். ஆயிலை நல்லா கையில் ஊற்றிட்டு ரூட்ஸ்லலாம் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பெரிய சீப் தான் யூஸ் பண்ணுவேன் சிக்கு எடுக்கிறதுக்கு. என்னோடய ஹேர் கொஞ்ச நேரம் விரித்து விட்டாலே நிறையா சிக்காயிடும். ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே சிக்கி ஒரு மாதிரியாக ஆகிடும். ஸோ இந்த சீப் இருந்தால் மட்டும்தான் என்னோடய ஹேரை ஈஸியாக சிக்கு எடுக்க முடியும். ப்ரெக்னென்சி டைமில் நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ், அயன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறதுனால ஹேர் நல்லாவே வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. பட் வந்து கொட்டுறதுலாம் கம்மியாயிடுச்சு. தென் இந்த மாதிரி ஒரு சீப் வச்சு பெயின்லாம் இழுத்துக்குவேன். வீக்லி ஒன்ஸ் ஸ்லைஸ்லாம் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன் நல்லா. இந்த பர்டிகுலர் சீப் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஃப்ளிப்கார்ட்டில் நான் பார்த்தப்போ 200 கிட்ட இது வாங்கினேன். ஆனால் இப்போ இதெல்லாம் லோக்கல் ஷாப்லேயே ஒரு 40 ரூபீஸ்க்கே கிடைக்கிது. இதில் லைஸ் அண்ட் நிட்ஸ் நல்லாவே வருது. அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் அம்மாவை நான் பேனே இழுக்க விட மாட்டேன். ஒரு வாட்டி எனக்கு பேனு ஈரெலாம் நிறையா ஆகி ஒரு வாட்டி மொட்டை அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ஆயிலெலாம் ரெடி பண்ணி எனக்கு அதை சால்வ் பண்ணி விட்டாங்க. தென் ஆஃப்டர்நூன் போல் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா. மோஸ்ட்டாக ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேர் நம்மளை கேர் பண்ணுவாங்க. அந்த கேரிங்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு நாளில் பிரியாணி நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் கழித்து நாங்கள் 2 பேரும் நிறையா பேசிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. நாங்கள் 2 பேரும் எல்கேஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ஸ்கூல் டைமில் பண்ணாத அட்டகாசமே இல்லை. எல்லாருக்குமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப ஸ்பெஷல்ல. எனக்குமே அப்படி தான். எனக்கு இப்போ வரைக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க 2 பேர் கூட இல்லை. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்பவே ஸ்பெஷல். ஆயில் அப்ளை பண்ணி டீடாங்கிள் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் எடுத்துகிட்டு நான் தலையை நல்லா பின்னி ஜடை போட்டுக்குவேன். நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஹேர் திக்காக தான் இருந்தது. எப்போ நான் 12th முடித்தனோ அதுக்கப்புறம் முடி ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னோடய ஹேர் லென்த்து மட்டும் இதுக்கப்புறம் வளராது. வெட்டினா வந்து இந்த லெவலுக்கு தான் வளரும். ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக வளரவே வளராது. எல்லாரும் சொல்லுவாங்க ஹேரை நல்லா இப்படி டைட்டாக கட்டி போட்டால் முடி வளரும்னு. எனக்கு அது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது. இருந்தாலும் அம்மா போட்டு விடுவாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பழகிட்டேன். ஹேரை நல்லா லாஸ்ட் வரைக்கும் டைட்டாக பின்னிட்டு இப்படி ஒரு 2-3 ரொட்டேட் பண்ணிவிட்டு பேண்டு போட்டுக்கணும். நான் வீட்டில் எவ்வளோ பேண்டு வாங்கி வச்சாலுமே தொலைஞ்சிடும். பேண்டை தேடி கண்டுபிடிச்சி ஒரு தலை வாடுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாயிடும். ஃபைனலி நான் ஆயில் வச்சா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி காலையிலேயே சொன்னது மாதிரி ஈவினிங் தலைவலி ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. எண்ணெய் ஓவராக இருந்ததுனாலும் தலைவலிக்கும்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 8:30க்கு மேலே என்னால் தலைவலி தாங்கவே முடியல. ஸோ நான் போய் படுத்து தூங்கிட்டேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்ஸ். என்னோட தம்பி தங்கச்சிலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்களாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஐடியாவில் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ தான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. அம்மா ஏதாச்சும் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினச்சா அதை நாங்கள் எல்லாருமே எப்படியாச்சும் ஃபுல்ஃபில் பண்ண தான் நினைப்போம். லைஃப்பில் யாராச்சும் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா அவங்க கூட நம்ம சப்போர்ட் பண்ணி நின்னா அவங்க நல்லாவே சக்ஸஸ்க்கு வருவாங்க. இது என்ன மாதிரி பிஸ்னஸ், என்ன ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி விலாகில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது சப்போர்ட் வேணும்னா என்னோடய தம்பி தங்கச்சி நாங்கள் எல்லாருமே போய் நிற்போம். இந்த மாதிரி எல்லா ஃபேமிலியிலும் இருந்தாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போலாம் அடிக்கடி மழை வர்றதுனால துணி காய போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட்லி வராண்டாவில் போடுவோம். வீட்டில் மெம்பர்ஸ் நிறையா இருக்கிறதுனால மாடிக்கு போய் போட்டுட்டு இருந்தேன். ஈவினிங் போல் டின்னருக்கு அம்மாவுக்கு சப்பாத்தி போட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.